இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப் போகிறது. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Everyone likes to be blessed. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். Only few people are willing to follow God's ways to get blessed. ஆனால் தேவனுடைய வழியை பின்பற்றி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களோ வெகு சிலர். The world thinks being a Christian takes away your joy. கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கை என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அது முற்றிலும் தவறு. That's totally wrong. The greatest joys in life come from knowing God and living under His blessing. கர்த்தரை அறிந்து அவரே அருளும் ஆசீர்வாதங்களில் வாழுகிற போதுதான் உலகம் தரவே முடியாத உச்சிதமான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். Proverbs chapter 10 and verse 22, Bible says, the blessing of the Lord makes one rich and he adds no sorrow with it. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் என்று. Notice closely the word blessing mentioned in singular, not blessings in plural. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஆசீர்வாதங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படவில்லை, ஆசீர்வாதம் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டுள்ளது. It is a blessing or blessedness from God that provides other blessings. அதாவது கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் தான் மற்ற ஆசீர்வாதங்களை தரும். Just because we are rich doesn't mean we are blessed. நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறதுனால நாம் பாக்கியவான்கள் என்று அர்த்தமாகி விடாது. Well, just think about it. How much of our millions and billions are original? நமக்குள்ள பல லட்சங்களும் பல கோடிகளிலும் எவ்வளவு உண்மையானது? If not, do I consider my blessings to be genuine? அப்படி இல்லை என்றால் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் மெய்யானது என்று நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? Another thing is money matters, but money is not all that matters in money matters. முக்கியமா பணத்தை பற்றி பார்க்கும்போது பணம் முக்கியம் தான், ஆனா பணம் தான் முக்கியம் என்று சொல்ல முடியாது. Bible talks about a lot of things that are better than money. பணத்தை பார்க்கிலும் மேலான பல காரியங்களை குறித்து வேதாகம் தெளிவாய் சொல்லுகிறது. One of them is a blessing and the blessedness upon us from the Lord in God's ways. அவைகளில் ஒன்று தேவனுடைய வழிமுறையிலே கர்த்தரிடத்திலிருந்து நம் மேல் வரும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் ஆகும். Only this will make us rich, not only financially but also spiritually, physically, emotionally, materially, corporately, officially, domestically, personally and ministerially and so on. இதுதான் நம்மை பணத்தில் மட்டுமின்றி ஆவியிலும் சரீரத்திலும் மனதிலும் பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் வேலையிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நம்மை ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. The best part is the blessing of the Lord makes us rich and He adds no sorrow with it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தரின் வழிகளில்
செடியாவாள். மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியாவாள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Earlier we saw only God can give us blessedness. தேவன் தான் நமக்கு பாக்கியம் அருள முடியும் என்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம். Whom does God make blessed? தேவன் யாரை பாக்கியவானாக செய்கிறார்? சங்கீதம் 108 அதிகாரத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Psalm 128 and verse 1, blessed is everyone who fears the Lord and walks in his ways. Two requisites are mentioned here. 2 நிபந்தனைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, the person who fears the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். This fear is not being scared or terrified of the Lord. இந்த பயம் என்பது கர்த்தரை குறித்த ஒரு அச்சமோ திகிலோ அல்ல. It is reverence and fear towards God. It is to revere God. இது தேவனிடத்தில் பயமும் பக்தியும் கலந்த ஒரு பயபக்தியாக இருக்கிறது. Second requisite, இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், a blessed man is not only one who reveres the Lord but also walks in God's ways. கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருப்பதோடு மட்டுமின்றி கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவனாயும் இருக்கிறவன் தான் ஒரு பாக்கியவான். We will learn 5 blessedness upon families because of walking in God's ways today. தேவனுடைய வழியில் நடக்கும்போது குடும்பத்தின் மேல் வரும் 5 பாக்கியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். நம்பர் 1, blessed provision, பாக்கியமுள்ள வாழ்வாதாரம். 128 சங்கீதம் 2 வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You shall eat the labor of your hands and you shall be blessed and it shall be well with you, Bible says. You see, work is a blessing from God. It is through our labor God blesses us. வேலை தேவன் அருளும் ஒரு ஆசீர்வாதமாகும். நம்முடைய பிரயாசத்தின் மூலம் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். தமிழ் வேதாகமத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2ஆம் வசனம் NKJV ஆங்கில மொழிபெயர்ப்பிலே when you eat the labor of your hand you shall be blessed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும் போது அது உனக்கு பாக்கியமும் நன்மையுமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செகண்ட்லி, blessed partner, பாக்கியமுள்ள வாழ்க்கை துணை. 128 சங்கீதம் 3ஆம் வசனத்திலே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். Your wife shall be as a fruitful vine in the very heart of your house, Bible says in the New King James Version. In the Hebrew language it can also be said like this, your wife shall be fruitful to you, entwined like a grapevine in the innermost part of your home. உன் மனைவி உன் இல்லத்தின் உள்ளறையில் மறைவிடத்திலே உனக்கு கனி கொடுக்கும் திராட்சை கொடியை போல பின்னி இருப்பாள் என்று எபிரேய மொழியிலே இப்படி சொல்ல முடியும். This speaks of number 1, your wife shall be fruitful to you. It speaks of her fruitfulness. அவள் கனி கொடுப்பாள். Secondly, innermost part of your home, not in someone else's home. This speaks of faithfulness. அவள் உண்மையாய் இருப்பாள். Thirdly, she'll be like a grapevine, feminineness, மென்மையாய் இருப்பாள். மூன்றாவதாக, out of 5 blessedness upon family because of walking in God's ways, தேவனுடைய வழியில் நடக்கும்போது குடும்பத்தின் மேல் வரும் 5 பாக்கியங்களில் 2 பார்த்திருக்கிறோம். நம்பர் 1, blessed provision, பாக்கியமுள்ள வாழ்வாதாரம். Secondly, blessed partner, பாக்கியமுள்ள வாழ்க்கை துணை. உன் பந்தியைச் சுற்றிலுமுள்ள ஒலிவ மரக் கன்றுகளைப் போல், உன் பந்தியைச் சுற்றிலுமுள்ள ஒலிவ மரக் கன்றுகளைப் போல், உன் பிள்ளைகள் பூமியில் வாழ்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். உன் பிள்ளைகள் பூமியில் வாழ்வார்கள்.
பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Thirdly, we'll see blessed progeny, பாக்கியமுள்ள வருங்கால தலைமுறை. 128 சங்கீதம் 3 வசனத்திலே, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். Your children shall be like olive shoots around your table. The olive shoots represent youth, energy and above all hope. இளமை, வலிமை, நம்பிக்கையை இந்த ஒலிவமர கன்றுகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. When we sit down and dine with our family, our children are the hope and the potential and the future sitting right around the table. நம்முடைய பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும் போது அது நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஆற்றல்களையும் எதிர்காலத்தையும் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் பிள்ளைகளை பார்த்தா இருக்கிற நம்பிக்கையும் போயிடுதுன்னு சொல்லாதீங்க. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். The olive is a slow growing tree. It can take 10 to 15 years before it bears any fruit. கனி கொடுப்பதற்கு ஒலிவ மரம் ஒரு 10-15 வருஷம் ஆகும். Once established, the olive tree needs little maintenance and supervision, but it produces fruit for decades to come. சிறிதளவு பராமரிப்பு ஆரம்பத்தில் கொடுத்து விட்டால் போதும், அது வருடக்கணத்தில் அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. As parents, we need to train up our children in the appropriate way in which God wants them to go. பிள்ளைகள் கர்த்தர் நடக்க வேண்டிய வழியிலே, கர்த்தருடைய வழியிலே பிள்ளைகளை நம்ம நடத்தும் போது அவர்கள் முதிர் வயதிலும் ஒரு விட்டு விடாது இருப்பார்கள். In other words, instill an important to your child to walk in God's ways. தேவனுடைய வழியிலே பிள்ளைகள் நடக்கும்படிக்கு நாம் அவர்களை ஊக்கப்படுத்தி, நாம் அவர்களை உற்சாகப்படுத்தி உட்புகுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். It's all about walking in God's ways. So our progeny will be blessed. வருங்கால தலைமுறை பாக்கியவான்களாக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வழிகளில் நடத்தப்பட வேண்டும். Fourthly, blessed prolonged life, பாக்கியமுள்ள வாழ்நாள். 128 சங்கீதம் 6 வசனத்திலே, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். You shall see the children of your children, Bible says. Those of you who do not yet have even one child, claim this in Jesus name. Children means at least 2. பிள்ளைகள் என்றால் குறைந்தபட்சம் 2. Now children of your children means at least 2 children to each of your children. பிள்ளைகள் என்று சொல்லும்போது பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் 2 பிள்ளைகளாவது இருக்க வேண்டும். That means minimum 4 grandchildren. 4 பேர பசங்களாவது குறைந்தபட்சம் கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். Some of you watching have gone beyond and are blessed with great grandchildren. No wonder you are really a great grandfather and a great grandmother. Let's fear the Lord and walk in His ways. May we live long and our children be blessed. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்போம், நீடித்து வாழ்ந்து நம் பிள்ளைகளும் பாக்கியமுள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கட்டும். So thirdly, blessed progeny, பாக்கியமுள்ள வருங்கால தலைமுறை. Fourthly, blessed prolonged life, பாக்கியமுள்ள வாழ்நாள். நான் சீயோனிலிருந்துன்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் சீயோனிலிருந்துன்னை ஆசீர்வதிக்கின்றேன். உந்தனின் ஜீவிய நாடெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய்.
we will see blessed promise. பாக்கியமுள்ள வாக்குத்தத்தம். 128 சங்கீதம் 5 வசனத்திலே கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless you out of Zion. Zion is a place where God dwells. தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அவர் அங்குதான் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உள்ள இடம். So blessedness flows into our life when we meet the Lord daily in His presence. 128 சங்கீதம் 5 வசனத்திலே நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All the days of your life you shall see the welfare of Jerusalem. Jerusalem is called the city of God. You shall see the welfare of Jerusalem denotes being blessed with a vision for the city. நகரத்தை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக 128 சங்கீதம் 6 வசனத்திலே நீ இஸ்ரவேலுக்கு உண்டாம் சமாதானத்தையும் காண்பாய். You shall see the peace upon Israel. God blesses us with the vision for the nation and nations. தேசத்தை குறித்தும் தேசங்களை குறித்த தரிசனமும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். In other words, our blessedness extends beyond our family into cities and to the nations. நம்முடைய கருளும் கர்த்தருடைய பாக்கியம் நம் குடும்பத்தை மீறி நகரத்துக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. Let's fear the Lord and walk in His ways. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்போம். உபாகம் 28 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது. Deuteronomy 28:3 says, blessed shall you be in the city and blessed shall you be in the country. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். So fifthly, blessed promise, பாக்கியமுள்ள வாக்குத்தத்தம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தரின் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தரின் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியாவாள். மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியாவாள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பந்தியைச் சுற்றிலுமுள்ள ஒலிவ மரக் கன்றுகளைப் போல், உன் பந்தியைச் சுற்றிலுமுள்ள ஒலிவ மரக் கன்றுகளைப் போல், உன் பிள்ளைகள் பூமியில் வாழ்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், உன் பிள்ளைகள் பூமியில் வாழ்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு.
சீயோனிலிருந்துன்னை ஆசீர்வதிக்கின்றே. நான் சீயோனிலிருந்துன்னை ஆசீர்வதிக்கின்றே. உந்தனின் ஜீவிய நாடெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். உந்தனின் ஜீவிய நாடெல்லாம் சமாதான வாழ்வை நீ காண்பாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Today we have seen about 5 blessedness upon family by walking in God's ways. தேவனுடைய வழியிலே நடக்கும்போது குடும்பத்தின் மேல் வரும் 5 பாக்கியங்களை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். Number 1, blessed provision, partner, progeny, prolonged life and promise. பாக்கியமுள்ள வாழ்வாதாரம், பாக்கியமுள்ள வாழ்க்கை துணை, பாக்கியமுள்ள வருங்கால தலைமுறை, பாக்கியமுள்ள வாழ்நாள், பாக்கியமுள்ள வாக்கு தத்துவம். கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோகத்திருக்கிற நல்ல பிதாவே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எப்படிப்பட்ட பாக்கியமுள்ள குடும்பத்தை அவன் அனுபவிப்பான் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஒரு நிலைமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நாங்கள் குடும்பமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படி பாக்கியவான்களாய் எங்களை வாழ வைக்கப் போவதற்காய் உமக்கு நன்றி. துதிகன மகிமை யாவியும் ஒருவருக்கு ஏறெடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதைப்போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை 600010. மொபைல் நம்பர் 9840777462 9790902701.